வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 42வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 42:28. வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். கடந்த நாளிலே, கடந்த வியாழக்கிழமை காலையில் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை சிந்திக்க வைத்து தியானிக்க வைத்தார். இடைபட ஆரம்பித்தார், பேச ஆரம்பித்தார். இந்த நாளிலே போன வார செய்தியின் தொடர்ச்சி தான் பேசுவதற்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தேன். ஆனால் ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறது. வெளிப்படும் போது அது நமக்கு ஜீவனும் பலனுமாக இருக்கும். பல நேரத்தில் நமக்குள்ள எழும்புகிற கேள்விகளில் ஒன்று தான் இது. ஆமென். போன 2 வாரம் கேட்ட கேள்வி எது வரைக்கும், இன்னைக்கு எழும்புகிற கேள்வி, ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி பண்றாரு? ஆமென். ஹல்லேலூயா. அந்த செட்டப் இந்த மாதிரி. Jesus, hallelujah. Thank you, Father. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Jesus. Hallelujah. Jesus. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படிப்பட்ட கேள்விகளில் ஒன்றுதான் இது. தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன? ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி பண்றாரு? ஆமென். எல்லாரும் இப்படி கேட்குறீங்களான்னு தெரியல. ஆனால் எல்லாரும் ஒரே டைம்ல கேட்கலனாலும் ஒரு சூழ்நிலை நமக்கு மாறாய் நடக்கும்போது, நாம் எதிர்பாராதது நடக்கும்போது, ஆமென், நாம் கேட்பது இயல்பு. ஆமென். இதே வார்த்தைகளை வைத்து கேட்கிறோமோ இல்லையோ, ஆனால் இதே அர்த்தத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. இந்த கேள்விகளுக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார், நமக்கு பதில் தர விரும்புகிறார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவர். நல்ல கவனமா கேளுங்க. இங்கே நடந்த சம்பவம் என்னவென்றால், பிரைஸ் தி லார்ட், ஆதியாகமம் 42வது அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். யோசேப்பின் இடத்துல சகோதரர்கள் தானியம் வாங்க வருகிறார்கள். தேசத்தில் பெரிய பஞ்சம், கொடிய பஞ்சம். தானியம் வாங்கும்படிக்கு யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை அனுப்புகிறார். யோசேப்பு மரித்து விட்டான் என்றே நினைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலை அது. யோசேப்புக்கு என்னாச்சுன்னு தெரியல. அடிமையாய் விற்கப்பட்டதோட சகோதரர்களுக்கு அடுத்து என்ன நடந்தது, அவன் உயிரோடு இருக்கிறானா செத்துட்டானா எதுவுமே தெரியாது. இந்த நேரத்தில் தானியம் வாங்கும்படி எகிப்துக்கு வருகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே வந்து பார்த்தால் அங்கே யோசேப்பு தான் அதிகாரியா இருக்கிறார். ஆனால் இன்னும் அவர்களுக்கு தெரியவில்லை. யோசேப்புக்கு தெரிஞ்சிட்டு யோசேப்பு என்ன பண்ணுகிறார்னா, ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாய் எடுத்து பேசி, ஆமென், அவர்களில் ஒருவனை கட்டி வைத்து, சிமியோனை கட்டி வைத்து, நீங்க வீட்டுக்கு போய் நீங்க உங்க சகோதரன் ஒருவன் இருக்கிறான் அல்லவா, அவனை அழைத்து கொண்டு வந்தால்தான் நான் உங்களை நம்புவேன் என்று சொல்லி, ஆமென், அவர்களை அனுப்பும்போது அவர்களுக்கே தெரியாம ஒரு காரியத்தை பண்றார். அது என்ன காரியம் என்றால் 25வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும், அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும், வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. இது யாருக்கு தெரியாது அப்படின்னா, யோசேப்பின் சகோதரர்களுக்கு தெரியாது. யோசேப்பு அவர்களுக்கு கட்டளையிட்ட காரியம், சாக்குகளை தானியத்தால் நிரப்பு, அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கில் போடு, அவர்கள் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடு என்று யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. நமக்கு ஒருவர் கட்டளையிட பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென். இந்த வாழ்வின் பாதைக்கு என்ன என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் அவர் நமக்கு கட்டளையிடுவார். அப்படியே நமக்கும் செய்யப்படும். இப்பொழுது இவர்கள் பிரயாணம் பண்ணி புறப்படுகிறார்கள். புறப்பட்டு வழியிலே கழுதைகளுக்கு தீவனம் வைப்பதற்காக
அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சாக்குகளை பிரித்து பார்க்கும்போது உள்ளே இவர்கள் தானியம் வாங்க கொண்டு போன பணம் என்று சொல்வதை விட கொண்டு போய் கொடுத்த பணம் திரும்ப சாக்குல இருக்கிறது. இது இவர்கள் திருடினது அல்ல, யாரோ தெரியாம எடுத்து வைத்ததல்ல, யோசேப்பே இது செஞ்சது. ஆனா இது இவர்களுக்கு என்ன செய்யலைன்னா, தெரியாததுனால, அவருடைய செயல்களை இவர்கள் அறியாததுனால, இவர்கள் புரியாததுனால இவங்க புலம்ப ஆரம்பிச்சாங்க. எப்படி புலம்ப ஆரம்பிச்சாங்கன்னா, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன? பல நேரங்களில் இப்படி ஒரு காரியத்தை இவர்கள் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்த்திருப்பார்களே ஆனால் சகித்திருப்பார்கள். நமக்கு தெரியும், யோசேப்பு கடினமாய் நடத்தின போது அவர்கள் அதை ஆரம்பத்தில் சகித்தார்கள். எப்படி சகித்தார்கள்? நம்ம சகோதரனுக்கு ஒரு தப்பு பண்ணோம்ல, அதனால இந்த தண்டனை, அது சகித்தாங்க. நான் ஒரு மிஸ்டேக், என்கிட்ட ஒரு தப்பு வெளிப்பட்டுச்சு, நான் ஒரு தப்பு பண்ணேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி, என் சகோதரனுக்கு நான் செஞ்ச தீங்கு, நான் அப்படி பேசியிருக்க கூடாது, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, இன்னைக்கு பாரு நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், அப்படி சொல்லி அவங்க சகித்தாங்க. அப்போ அவங்க சொல்லலை யாருமே, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்னவென்று அப்பொழுது யாரும் சொல்லல. ஏன்னா அப்போ அவங்களுக்குள்ள எழும்புற எண்ணங்கள், அன்னைக்கு நம்ம அவ்வளோ கத்துனானே நம்ம தம்பி, அப்படி அண்ணா என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சினதுக்கு அப்புறம் நம்ம யாருமே பாரு எல்லாம் அனுபவிக்க வேண்டிய. உடனே ரூபன் எழும்பிட்டான். நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், அந்த இடத்துல யாருமே தேவன் நமக்கு இப்படி செய்தது என்னன்னு கேட்கல. ஆனா இந்த இடத்துல அவங்க யாருமே எதிர்பார்க்கல. எல்லாம் சால்வாயிரம் நினைச்ச இடம். ஓகே நம்ம போலாம் சொல்லிட்டு போகும்போது அந்த வேளை இவர்கள் வழி பிரயாணத்தில் இவங்க எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு காரியம் இவங்க கண்களுக்கு முன்பதாக காணப்படுகிறது. இவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவனையும் அவருடைய செயல்களையும் நாம் அறியாததினால மட்டும்தான் நம்ம வாயில இப்படிப்பட்ட புலம்பல்கள் வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அநேகர் அநேக கேள்விகளை கேட்பாங்க, அநேக சந்தேகங்களை கேட்பாங்க. அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக இயேசுவின் இடத்துல பேச வந்தபோது இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவார். மார்க்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தில், மார்க்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தில் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமைகளையும் அறியாததினால் அல்லவோ தப்பான எண்ணம் வர்றதுக்கு காரணமே அறிய வேண்டியதை சரியா அறியாததினால. வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும், ஆண்டவருடைய செயல்கள், ஆண்டவர் நடத்துகிற காரியங்கள், மொத்தத்தில் சொல்லணும்னா இவங்களுக்கு இன்னும் யாருக்கும் யோசேப்பு யாருன்னு தெரியாது. அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர் யாருன்றும் தெரியாது. அவர் என்ன செய்கிறார், என்ன செய்ய ஒண்ணுமே தெரியாது. தெரியாததுனால அவங்க எல்லாம் தப்பான எண்ணம். ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டார், ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சிட்டார். ஆமென். இத்தனை வருடம் இவங்கெல்லாம் யாக்கோபின் புத்திரர் தான், கோத்திர பிதாக்கள் தான். ஆனாலும் இவர்களுக்கு இன்னும் யார தெரியலன்னா யோசேப்ப தெரியல. ஆண்டவரை தெரியாம அவருடைய செயல்களை நம்மளால கிரகிக்கவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் தேவனுடைய வல்லமையை குறித்து பேசுகிற இடத்துல முதல்ல என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையை அறியாததுனால தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். நான் 20 வருஷம் விசுவாசி என்று சொல்வதில் அல்ல, என் வாழ்க்கையில தேவன் நடத்துகிற காரியங்களை என்னால உள்வாங்க முடியலன்னா, என்னால கிரகிக்க முடியலன்னா நான் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறேன் என்ற அர்த்தம். நான் இன்னும் சரியாய் அவரை புரியவில்லை, சரியாய் நான் இன்னும் அவரை அறியவில்லை.
3.5 வருடம் கூட இருந்தும் பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று பின்வாங்க காரணம் என்ன தெரியுமா? அவன் மறுதலித்தான், உண்மைதான். அதே நேரத்தில் அவன் இன்னும் கர்த்தரை சரியாக அறியவில்லை. அதனாலதான் கர்த்தர் தம்மை திரும்பவும் வெளிப்படுத்துகிறார், மறுபடியும் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி ஆமென் தம்மை கர்த்தர் என காண்பிக்கிறார். யோவான் சொல்லுகிறார், அவர் கர்த்தர் என்கிறார். உடனே கடல்ல குதிக்கிறார் பேதுரு. ஆண்டவர் கிட்ட வர வச்சு அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறையா பேதுரு? ஆமா ஆண்டவரே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அதே அழைப்பு. அவர் மாத்தல. தேவனுடைய செயல். தேவனை நாம் அறியாம நாம தப்பான எண்ணம் கொண்டு ஆண்டவர் இனி என்னை மன்னிக்கவே மாட்டார், ஆண்டவர் அவ்வளவுதான் என்னை கைவிட்டுட்டார், என் குடும்பத்தை அப்படியே தள்ளிட்டார், இனி அவ்வளவுதான், இனி இந்த நிந்தையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர மாட்டார், இனி என்னை திரும்ப பழைய இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் சரியாய் நாம் தேவனை அறியவில்லை. இந்த சகோதரர்களுக்கு இன்னும் யோசேப்பு யாருன்னே தெரியாததுதான் ரீசன். இங்க கொடுக்கப்பட்ட பணப்பை என்பது அவர்களை அகப்படுத்துவதற்காக அல்ல. வேதம் அழகாய் சொல்லுகிறது. 43வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர், உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். ஹலோ, இன்னைக்கு புலம்புற நிறைய காரியம் நாளைக்கு புதையலாய் மாறப்போகிறது. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது புதையல், விஷயம் தெரியாதவர்களுக்கு அது புலம்பல். ஆமே, இது புதையல் தெரிஞ்சிருந்தா இவங்க இவ்வளவு காலம் அதை வச்சிட்டு இருந்திருக்க மாட்டாங்க, அதை அனுபவித்திருப்பார்கள். ஆமே ஆமே, ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜான்சன் அவங்க, நம்ம பிரதர் ஜோஸ் அவங்களுடைய அப்பா ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. அந்த என் தேவன் தீமைக்கல்ல நன்மைக்காய் செய்திடுவார், இதுவரை செய்ததெல்லாம் நன்மையாய் மாறினதே. என் தேவன் தீமைக்கல்ல நன்மைக்காய் செய்திடுவார், இதுவரை செய்ததெல்லாம் நன்மையாய் மாறி. எனக்கு நமக்கு தேவனை குறித்து தெரிய வேண்டிய பிரதான காரியம் என்ன? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்தார் நான் கேட்கிறேன்னா, நான் அவரை இன்னும் அறியலன்னு அர்த்தம். நான் யாக்கோபின் பிள்ளையா இருக்கலாம், மூத்த மகனா இருக்கலாம், 2வது மகனா இருக்கலாம், நான் இன்னும் அவரை அறியவில்லை. ஹல்லேலூயா. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் தீமைக்கல்ல நன்மைக்காய் செய்திடுவார், இதுவரை செய்ததெல்லாம் நன்மையாய் மாறினது. புலம்பன தெரியுமா நீ சில வருஷத்துக்கு முன்னாடி? அது புதையல் பா, அது தேவன் உனக்கு கட்டளையிட்ட புதையல். இது தெரியாம போச்சு. அனுபவிக்க வேண்டி தேவன் தர்றத அனுபவிக்காம இருப்பது மாதிரி வேதனை. அதாவது சாப்பாடு இல்லாம பசியா இருப்பது சாபம் கிடையாது, சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியாம இருக்கிறோம் தெரியுமா? சாப்பாடு இருக்கு, ஆனா சாப்பிட முடியல. ஒருத்தங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையா, என்ன ஆசைனா எப்படியாவது கப்பல்ல போகணும்னு பயங்கர ஆசை. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு கப்பல் டிக்கெட்டும் வாங்கிட்டாங்க. கப்பல்லையும் போய் 3 நாள் ட்ரிப்பு, 3 நாள் முடிச்சுட்டு அப்படியே வராங்க. ஏசப்பா ஏசப்பா, ஏங்க இல்லை ஏங்க உங்களை பார்த்தா எதுவுமே சாப்பிடாத மாதிரி இருக்கு, ஏங்க சாப்பிடல? அது இருக்கிற காசெல்லாம் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு இனி சாப்பாடும் வாங்குறதுக்கு என்கிட்ட
உடனே அவங்க, ஐயோ அதுக்கும் சேர்த்து தாங்க நீங்க காசு கொடுத்தீங்க, நீங்க உள்ள போனீங்கன்னா சாப்பாடு அவ்வளோ உங்களுக்கு ஃப்ரீ தாங்க, நீங்க போய் அதுல எடுத்து சாப்பிட்டால். ஐயா அப்படியா? இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் வச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு கிரயம் கொடுத்து எனக்கானதை ஆயத்தம் பண்ணி எனக்கான பாதையில நடத்தும் போது ஆமென் ஆமென், சரியான புரிதலும் சரியான அறிதலும் நமக்கு இல்லாததே புலம்பலுக்கு காரணம். ஆமென் ஹல்லேலூயா ஆமென். அறிய வேண்டிய பிரகாரம் நாம் இன்னும் அவரை அறியவில்லை, புரிய வேண்டிய பிரகாரம் நாம் இன்னும் அவரை புரியவில்லை. இப்படி அப்போ சரியான அறிதல் நமக்கு தேவை. நான் இந்த யோசேப்பின் சகோதரர்களையும் முன்வைத்து ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நம்மையும் கிறிஸ்துவை முன்வைத்து இணைத்து ஒரு சில காரியங்களை பேசும்படி விரும்புகிறேன். ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செஞ்சார்? இந்த கேள்வி வராமல் இருக்கணும்னா இந்த சில காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். எல்லாம் பேச முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, இவர் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இவர் யார்? நமக்கு நன்றாய் தெரியும். இயேசு சீஷர்களை தெரிந்தெடுத்து தம்மோடு இருக்கும்படி தெரிந்தெடுத்தார். கடல் கொந்தளித்த போது அவர்கள் அலறினார்கள். ஏன் என்றால் இன்னும் அவரை சரியாக அறியாததுனால. இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினார் அல்லவா? அதட்டின போது இவர் உன்னதத்திலிருந்து இறங்கின எங்கள் தேவனுடைய குமாரன், மாட்சிமை வல்லமையும் இவருக்கே உரிய அப்படி சொன்னாங்களா? இல்ல, இவர் யாரோ அப்படின்னாங்க. மார்க்கு ஆமென் 4:41 வாசிக்க வேண்டாம். இவர் யாரோ அப்படிங்கிறாங்க. இதே சம்பவம் மத்தேயு 8 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 8:27 சொல்றாங்க, இவர் எப்படிப்பட்டவரோ. இது தெரியாத வரைக்கும் இவர் யாரோ, இவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா இந்த காற்றும் இந்த மழையும் இந்த கடலும் கொந்தளிக்கும் போது இவங்களுக்கு பயங்கரமா இவங்க த்ரில்லா இருப்பாங்க, சந்தோஷமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு அவருடைய வல்லமை எப்படி வெளிப்பட போகுது பாரு. ஆமென் பிரைஸ் தி லார்ட். இந்த மேட்ச்ல நடக்கும்போது, கிரிக்கெட் மேட்ச்ல நடக்கும்போது லாஸ்ட் ஒரு ஓவருக்கு 6 பாலுக்கு 10 ரன்ஸ் அடிக்கணும், 15 ரன்ஸ் அடிக்கணும்னா அந்த இடத்துல இல்லை நல்ல விளையாடுற ஒரு பேட்ஸ்மேன் அந்த இடத்துல அப்போ பார்த்து ஃபீல்டுக்கு வந்துட்டாருன்னா மக்களுக்கெல்லாம் அப்படி நம்பிக்கை வந்துடும். அந்த நேரத்தில் அவங்க 6 பாலுக்கு 15 ரன் அடிக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. இவர் வந்துட்டார்னா இவர் அடிச்சிருவார். இவர் அந்த எதிர்பார்ப்பு ஃபுல்லாவே அந்த பர்சன் மேல போயிடும், அந்த நபர் மேல போயிடும். அதுக்கப்புறம் அவங்க அந்த கணக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த நபர் தான் அவர் எப்படி விளையாடுறாரு, எல்லாருடைய ஃபோக்கஸ் அந்த பர்சன் மேல தான் இருக்கும், அந்த நபர் மேல தான் இருக்கும். மேக்சிமம் அவர் அவுட் ஆகிட்டு போவார், அது வேற. ஆனாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பலாம் இவர் அந்த சைடு வந்துட்டார். அதே நேரத்தில் இவர் இந்த பக்கம் நின்றுட்டு ஒழுங்கா விளையாடாதவன் அந்த சைடில் நின்று பாலையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா மக்கள்லாம் அவனை போட்டு ஒன்று நீ அவுட் ஆகிட்டு போ, இல்லைன்னா ஓடி இவரை அந்த பக்கத்தில் விடு. நம்ம பல நேரத்தில் அவரை கப்பலின் பின்னணியத்தில் யாருன்னு தெரியாம வச்சுட்டு முன்னாடி நின்று ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அவ்வளோ பாலையும் வேஸ்ட் பண்ணிட்டு சில சொல்லுவாங்க அவுட் ஆகவும் மாட்டான். அவுட்டுன்னா நீங்க தப்பா எடுத்துறாதீங்க. அவரை எழுப்பி என் வாழ்க்கையில பின்னணியத்தில் இருக்க வேண்டியவர் கிடையாதவர். அவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிட்டுன்னா என் முன்னாடிதான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நம்ம எல்லாம் பேதுரு மாதிரி உமக்கு ஒரு கூடாரம் போட்டு உட்கார வச்சுட்டோம். ஏதாவது தேவைன்னா மட்டும் என்னை கூப்பிடுங்க. ஆண்டவரே நாங்கள் சாகுறோம், உமக்கு கவலை இல்லையா? அவர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டின போது யார் இவர், யாரா இது, யாரு இவர், யாரோ யாரோன்னு தெரிகிற வரைக்கும் அமைதியா இருக்கிற வேண்டிய இடத்துல அங்கலாய்த்து கொண்டிருப்போம், ஆர்ப்பரிக்க வேண்டிய இடத்துல அலறி கொண்டிருப்போம்.
ஏசு அப்படி கடல் மேல நடந்து வந்ததும், ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வாழ்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தா ஐயோ பேய் அப்படின்ட்டாங்க. ஆவேசம்னா என்ன, பேயின்னு அர்த்தம். ஆவேசம் ஏன தெரியல. சிலர் ஆண்டவர் எனக்கு உண்மை பார்த்தே ஆகணும், அவர் வரமாட்டார். வந்தா இப்படி சொல்லுவோன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்ல ஆரம்பத்தில் அந்த காத்திருக்கும் காலத்தில் எனக்கு வாஞ்ச, எனக்கு எப்படியாவது உங்களை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரே ஜெபம். அதுவும் ஆகஸ்ட் ஜெபத்தில் அது ஒன்னே குறிப்பாக வச்சு யார்கிட்டையும் சொல்லாமல் ஃபாஸ்டிங் இருந்து எனக்கு எப்படியாவது ஒரு விஷயம் அட்லீஸ்ட் உங்கள் அந்த சாயலை கொஞ்சம் அப்படி பார்த்துட்டேன்னா என்ன நீங்கள் ஊழியத்துக்கு அழைச்சிட்டிங்கிறது நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஆண்டவர்னு சொல்லிட்டு ஒரே ஜெபம், நைட்டு ஜெபம், பகலில் ஜெபம், எல்லாம் ஜெபம் சொல்லிட்டு அண்ணன் அப்போ சர்ச்சிலேயே தான் தூங்குவேன். ஏன்னா ஒருவேளை மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி தான் பழைய சர்ச்சில் ஸ்டேஜுக்கு கீழே பாயில் ஒரு பிள்ளை வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். அப்போ பழைய சர்ச்சில் ரைட் சைடில் ஜென்ஸுக்கு சேர் போட்டிருக்கோம், லெஃப்ட் சைடில் லேடிஸ் உட்காந்துருப்பாங்க. ரைட் சைடு ஜென்ஸுக்கு போட்டுருந்துச்சு. நைட்டு ஒரு 2 மணிக்கு அப்படி ஒரு முழிப்பு வந்துச்சு. அப்படி அந்த சைடு திரும்பி பார்க்குறேன், செகண்ட் ரோ சேரில் ஒருத்தர் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி உட்காந்துருக்கிறாரு. அட்டாக் வர பார்த்து அப்படியே இந்த பக்கம் திரும்பிட்டேன். கடைசி வரை அந்த பக்கம்னா திரும்ப இப்படி பார்க்குறேன். பார்த்துட்டு ஏசப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவர் இயேசுவின் ரத்தஞ்சையும் உன்னதமானவர் மரவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய அப்படி எனக்கு அந்த இடத்துல விசர்த்து அந்த கண்ணு இருக்கு. இந்த பக்கம் திரும்பவே இல்லை. காலையில் எழும்பி உக்காந்து உன் தைரியத்தை நான் பார்த்தேன்டா. அவருக்கு தெரியும். ஆனால் அறிய 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 நம்ம கண்ணு திறக்கப்படும். இன்னும் நான் இயேசுவை பார்க்கவில்லை, ஆனா எனக்கு அவரை பார்த்தா தெரியும் இவர் தான் இயேசு என்று. எப்படி? அவரை அறிகிற அறிவிலே வளர வளர. ரெபேக்காள் ஈசாக்க பார்த்ததும் இது இது எத்தனை வாலிபர்கள் அந்த வழியெல்லாம் போயிருப்பாங்க. யாரையாவது பார்த்து இது யாரு அந்த 10 பயோடேட்டா கொண்டு கேட்டாளா? இல்லை. ஏன்னா மணமகன் இடத்துல அழைத்து கொண்டு போகும். இது யாரு கார் வச்சிருக்கிறது? கேட்கல. இது யாரு அந்த வீடு 2 மாடி வீடு? கேட்கல. ஆனா ஈசாக்க பார்த்ததும் இது 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 இவர்தான். எப்படிப்பா அந்த அறிவு? சகோதரர்களே, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க தெரியுமா? இது யோசேப்புன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. இவங்க 10 பேர் போறாங்க, வழியில தான் இதை பார்க்கிறாங்க. இதே போல 10 பேர் இயேசுவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வழியிலே ஒன்றை கண்டார்கள். யாரை சொல்லுங்க பார்க்கலாம்? குஷ்டரோகிகள். அதுல ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, மீதி 9 பேர் அப்படியே போறாங்க, புதையல புரியாம போறாங்க. ஒருவன் கண்டு இயேசுவின் இடத்துல திரும்பி வந்தான். உண்மையாய் இதை நீ அறிந்திருப்பாயானால், ரூபனே, சிமியோனே, லேவியே, யூதாவே, நீ அந்த இடத்துல இருந்து யோசேப்பிட்ட நீ திரும்பி இருப்ப. ஆனா நீ புரியாததுனால யோசேப்பை விட்டே போயிட்ட. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க ஆமென். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த செய்தி துக்கமா சந்தோஷமா? ஏசப்பா சந்தோஷம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அது எவ்வளவு சந்தோஷமான காரியம். ஆனா இந்த செய்தி அறிந்தும் எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் போகும்போது எப்படி போயிட்டு இருக்கிறாங்க? துக்கமா. கொண்டாட வேண்டிய இடத்துல துக்கம். இயேசு அவங்க கூட இணைந்து கேட்கிற, நீங்க ஏன் ரொம்ப துக்கமா இருக்கிறீங்க? உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா?
என்ன சொல்லுங்க, இப்படி அவரை நாங்கள் ஃபாலோ பண்ணோம், அவரை நாங்கள் நம்பியிருந்தோம், அவரை இப்படி பிடிச்சி அடிச்சிட்டாங்க, அரைச்சிட்டாங்க, ரைட்டு. அடுத்தவர் உயிர் தெழுந்ததா சொல்லுறாங்க. இந்த ஆண்டவர் பிடிச்சு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு வசனத்தை காட்டி கொடுக்கிறார். வசனத்தை கேட்க கேட்க இருதயம் அப்படி கொழுந்து விட்டு எரியுது. இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுனா கண்ணு ஓப்பன் ஆயிரும். கண்ணு ஓப்பன் ஆயிட்டுனா கர்த்தரை பார்க்க முடியும். கர்த்தரை பார்த்ததும் திருப்பி அவங்க எருசலேமுக்கு ஓடுறாங்க. இவங்க இன்னும் சரியா யோசேப்பை அறியாததுனால ஆண்டவர் ஏன் எங்களுக்கு இப்படி பண்ணார்னு சொல்லிட்டு புலம்பலோடு வீட்டுக்கு போறாங்க. சங்கீதம் பாட வேண்டிய நாம புலம்ப காரணம் கர்த்தரை அறியாததுனால. கர்த்தரை அறிந்தவன் சங்கீதம் பாடுவான், கர்த்தரை அறியாதவன் புலம்பல் பாடுவான். ஹல்லேலூயா. நேரம் போகிறதுனால இரண்டாவதாக நாம் அறிந்திருக்க வேண்டிய அடுத்த காரியம் என்ன தெரியுமா? நமக்கும் அவருக்கும் இடையேயான உறவு. சகோதரர்களே, நீங்க முதல்ல யோசேப்பு யாருன்னு பாருங்க, அந்த அதிகார ஸ்தானத்தில் இருக்கிறது யாருன்னு பாருங்க. ரெண்டாவது, உங்களுக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு? சகோதரர்கிட்ட கேட்கலாமா? நீங்க சொல்லுங்க, எப்படிப்பட்ட உறவு? இரத்த உறவு. எப்படி இரத்த உறவு? அவர் யாரை அப்பா என்று அழைக்கிறாரோ அவரையே நாங்களும் அப்பா என்று அழைக்கிறோம். இந்த உறவு தெரியாததுனாலதான் நம்மை நாம மற்றவர்களோடு வைத்து பார்க்கிறோம். 41வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிங்க. சகல தேசங்களிலும் 41:57 சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். சகல தேசத்தார் வருகிறார்கள். இந்த 10 பேர் மட்டுமல்ல. ஆனா இந்த 10 பேர் மட்டும் சொல்றாங்க, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன? எல்லாருக்கும் செஞ்சது மாதிரி இரத்த உறவுல இருக்கிறவர்களுக்கு செய்ய மாட்டார். அவங்களுக்கு கொஞ்சம் எப்பவுமே வித்தியாசமா தான் செய்வார். மற்றவங்க வருவாங்க, பணம் கொடுத்து தானியத்தை வாங்கிட்டு போறாங்க. ஆனா இவங்களுக்கு பணம் கொடுத்து தானியத்தை வாங்கினா இந்த உறவுக்கு அர்த்தமே இல்லாம போயிருமே. இவர்களுக்கு இந்த உறவு இன்னும் புரியவில்லை. ஆனால் யோசேப்பு இன்னும் அந்த உறவை மேன்மையாய் பார்க்கிறார். நாமும் தூரமாய் கிடந்தோம், சத்துருக்களாயிருந்தோம். பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் தந்தருளினார். ஒரே பேரானவர் என்று சொல்ல காரணம், அப்பொழுது அவர் மாத்திரமே மகனாயிருந்தார். ஆனால் அந்த ஒரே பேரானவர் ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராகும் பொருட்டு. ஆமென். ஒரே பேரானவர் முதற் பேரானவராய் எப்பொழுது மாறுவார் என்றால், அடுத்த பிள்ளைகள் பிறக்கும் போது. அடுத்த பிள்ளைகள் எப்படி பிறப்பிக்கப்பட்டார்கள்? யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதுக்காக அவர் கொடுத்த கிரயம் தான் இரத்தம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் சொல்லுங்க. இந்த வார்த்தை எல்லாரும் அறிக்கை செய்யுங்கள், இயேசுவின் இரத்தம். ஹல்லேலூயா.
இப்பொழுது கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராய் அவர் நம்மை மாற்றி இருக்கிறார். பொதுவாகவே வீட்டில் அடுத்த பிள்ளைங்க பிறக்கும் போது முதல்ல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் குசும்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா இவருக்கு அப்படி கிடையாது. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு ஹாப்பியா, அவ்வளவு சந்தோஷமா. ஆமென். எனவேதான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மகதலேனா மரியாளிடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவார், கேளுங்கள். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நீ என் சகோதரர் யாரிடத்தில் போய்? சகோதரரிடம், சகோதரர்களிடத்தில் போய் சகோதரராக்கிட்டார், மூத்த சகோதரராயிட்டார். இயேசு நமக்கு எல்லாமானவர். ஒரு மூத்த சகோதரராய் அவர் சொல்றார், நீ என் சகோதரர்களிடத்தில் போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன். நான் யார் அப்பான்னு கூப்பிடுறேனோ நீ அப்பான்னு கூப்பிடு. ஹல்லேலூயா. இந்த இரத்த உறவு, எனக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவு இரத்த உறவு. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த இரத்தமே. ஓ தூரமான புறஜாதி எனக்கு, நன்றியோடு கைகளை உயர்த்தி, சொந்தம் என்ற உறவை தந்த இரத்தமே. ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் ஆமென் பிரவேசிக்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு ஒரு அப்பா இருக்கிறா, நமக்கு ஒரு நல்ல அண்ணன் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். என் ரத்தம். ஹல்லேலூயா. எனவேதான் எபேசியர் 2ல சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2 ஹோம்வொர்க் வீட்டில் போய் படிங்க. படிக்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் வாழ்ந்து வசனத்திலே பெருகுவார்களாக. 2:11 வாசிங்க. ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்த மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம். சாரி, எபிரேயர் 2:11. எபிரேயர் 2:11. எபிரேயர் 2 ஹோம்வொர்க். ஓகே. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படல. ஆனா தாவீதின் சகோதரர்கள் தாவீதை சகோதரன் சொல்ல வெட்கப்பட்டாங்க. எனவேதான் தாவீது சொல்லுகிறார், என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் வேற்று மனுஷனானேன். அது யாருப்பா? யாரோ அப்படின்ட்டாங்க. ஆனா இவரை பாருங்க, தூதர்களை கூட சொல்லல. நான் தூதர்களிலும் சற்று சிறியவராய் தான் படைக்கப்பட்டவர்கள். அவர் வெட்கப்படல. என்னை பிள்ளைன்னு சொல்ல வெட்கப்படல. என்னை சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படல. கீழே நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 13வது வசனத்தை வாசிங்க, 12 வாசிங்க. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த வசனம். ஆதலால் பிள்ளைகள்
பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஹல்லேலூயா. என்னை போலாகி என்னை அவருடையவனாய் காண்பித்த அவர் அன்பு என்ன நான் சொல்வேன். இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் மாறாத அன்பு தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கி. பல நேரத்தில் நாம் இதை அறியாததுனால தான் நான் எனக்கு யார் இருக்கிறா என் கஷ்டம் அறியா இதெல்லாம் புலம்ப காரணம். புதையலை கொண்டாட வேண்டிய இடத்துல புலம்பிட்டு இருக்கிறோம். எல்லாரையும் மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லப்பா, நமக்கும் அவருக்கு இடையே இருக்கிற உறவு ரத்தம். ஆமென். அப்படி எல்லாரையும் விடுறது மாதிரி எல்லாம் விட முடியாது. யோசேப்புக்கு இது தெரிஞ்சிட்டுனா தேவன் ஏன் இப்படி செய்தார் என்று புலம்ப மாட்டோம். தேவன் செய்வதெல்லாம் என் நன்மைக்காக என்று. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காய் தந்தருள் இருக்க மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவனை அறிகிறவன் வாழ்க்கையில டெய்லி புதையல் தான். தேவனை ஜனங்கள் அறியாததுனால முறுமுறுத்துட்டு இருந்தாங்க. தேவனை அறிந்ததுனால மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அவனுக்கு அந்த மாறாவின் பக்கத்தில் இருக்கிற புதையலை காட்டி கொடுத்தார். இது உனக்கான புதையல் மோசே. இல்லைன்னா கடைசி வரை மாறாவே குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சது என்ன? புதையலை பக்கத்திலே வச்சிருக்கிறார். ஆகார் போய் அழுதுட்டு இருக்கிறாள். ஐயோ, என் பிள்ளை சாகிறதெல்லாம் பார்க்க மாட்டேன். கர்த்தர் ஊற்றை திறந்தாரா, கண்ணை திறந்தாரா? புதையல் அங்கதான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சாராளின் கற்பம் செத்ததா இருக்கலாம், ஆனா புதையல் அங்கதான் வச்சிருந்தார். அப்புறம் நீ ஆகார்ட்ட தேடாத, வேற யார்கிட்டயும் தேடாத, அங்கதான். நம்ம ஆண்டவரை அறியும் போது நமக்கு தெரியும் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்தாருன்றல்ல, இதுல கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை. சீமை கற்களை தூக்கி போடும் போது தாவீது அதுல புதையலை பார்த்தான். எனவே சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு எப்படி மாற போகுது பாரு, எனக்கு நன்மையா மாற போகுது பாரு. ஏன்னா அந்த உறவை அறிந்திருந்தான். அது என்ன இருந்தாலும் ரத்தம் எனக்கு தீமை பண்ண மாட்டார். ரத்தம் உள்ள போய் அழுது வாரார்ல யோசேப்பு. எதுக்கு? உள்ள பாசம் இருக்குனால தானே. வெளியே சில நேரத்தில் யோசேப்பு கொஞ்சம் ரஃபா தெரியலாம், ஆனா யோசேப்பை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அவர் உள்ள போய் அழுவார். வெளியே சில நேரத்தில் ஆண்டவர் கொஞ்சம் ரஃபா நம்ம கிட்ட டீல் பண்றதை வச்சுட்டு, ஆண்டவர் என்ன கைவிட்டார், ஆண்டவர் என்ன மறந்தார், ஆண்டவர் இரக்கம் செய்ய மறந்தார், கிருபை, இப்படி எல்லாம் சொல்ல காரணம் என்னன்னு, நாம் இன்னும் அவரை அறியவில்லை. ஹல்லேலூயா. அவரை அறிந்தவர்களுக்கு தெரியும், எங்க அப்பா எனக்கு தீமை பண்ண மாட்டான். இந்த உறவு தானியம் வாங்க வந்த எல்லாருக்கும் கொடுக்கல. ஆனா அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நம்ம பல நேரத்தில் இதை மறக்கிறோம். காற்றடித்தாலும், கடல் கொந்தளித்தாலும், படகு அலைவுபட்டாலும் எனக்கு இரத்த உறவை ஏற்படுத்தினவர் வருவார். இரவு நேரத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது சீஷர்கள் நடுக்கடலிலே வருத்தப்படுகிறதை கண்டு என்று பைபிள் இருக்கு. அவங்க மட்டும்தான் வருத்தப்பட்டாங்களா? மீதி எல்லாரும் இல்ல. அந்த டைம் அவங்க கூட இருக்கும்படி ஏற்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள் மாத்திரம். அதனால போக்கஸ் ஃபுல்லா அவங்க மேல. அதனாலதான் மீகா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், ஏமாளுற ராஜாவானவர் உன்னிடத்தில்
இல்லையோ? நமக்கு தேவன் ஏற்படுத்தி தந்த உறவு. அதனாலதான் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் 2:16, அவர் தேவ தூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுக்கிறார். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய. 18வது வசனமா? ஆமா. நாம் அறிந்திருக்க வேண்டிய முதல் காரியம் தேவன் யார் என்பதை அறியணும். 2வது காரியம் அவருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவு. யோசேப்பு கிறிஸ்துவுக்கு நிழலாய் அறியப்படுகிறார். நமக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடையே இருக்கிற உறவு. இன்னைக்கு பரலோக பிதாவை அப்பா என்று அழைக்க காரணரே இயேசு கிறிஸ்து. பிதா எப்படி இருப்பாருன்னு பார்க்கணும்னா இயேசுவை பார்த்தா மட்டும்தான் முடியும். அவர் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை, அந்த உறவை, அந்த அன்பின் கட்டை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்னா, என்னை சகோதரராக்கிட்டார், உடன் சுதந்தர். அதனாலதான் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் என் பிதாவின் சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறது போல என்னோடு கூட உட்காரும்படிக்கு. பக்கத்துல, என் பக்கத்துல ஒண்ணு உட்கார வைக்க முடியுமா? இப்படி ஒரு உறவை ஏற்படுத்தி தந்தவர் எனக்கு தீமை செய்வாரோ? ஹல்லேலூயா. நாம் எல்லாம் தற்காலிக தடைகளை பார்த்து தேவனை தீர்மானிக்கிறோம். இல்ல, 10 வருஷம் ஓபன் பண்ணியிருந்த வாசல் 10 நாள் அடைக்கப்பட்டதும் அப்படியே ஆண்டவர் விட்டுறது மாதிரி தானே நம்ம பேசுறோம். நம்ம வார்த்தைகள் அப்படித்தானே இருக்கு. இவ்வளவு காலம் சுகம்பலம் தந்துட்டு ஒரு 2 நாள், ஒரு 2 வாரம் கொஞ்சம் பலவீனம் வந்துட்டு உடனே ஆண்டவர் கைவிட்டார், மறந்தார், வாக்குத்தத்தம் அற்று போயிட்டா. நமக்காக பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும், இந்த மாம்சம் ரத்தம் உடையவனா ஒருத்தர் இந்த பூமியில வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நம்ம இங்கிருந்து எப்படா அங்க போலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவர் என்ன மாதிரி மாறி வாரார்னா கஷ்டப்படுறதுக்குன்னே வந்துட்டார்ல. கஷ்டப்படுறதுக்காகவே இந்த பூமியில வந்தார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியால் தேவனை குறித்த அறிவு யோபுவுக்கு இருந்ததுனாலதான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். அந்த யோபு சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றும், நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். இதெல்லாம் எப்படி யோபு ஒரு ஓட்டு துண்டை வச்சுட்டு சொல்ல முடியுது? ஏன்னா எனக்கு அவரை தெரியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கடைசி மட்டும் கைவிடாதீர். ஆமென். பாவமன்னி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர். ஓ என்ன குறை ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் அறிந்திருக்க வேண்டிய காரியம் ஆதியாகமம் 42வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். 42:8. யோசேப்பு அவர்களை சகோதரர் என்று அறிந்தும், தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை.
அடுத்த காரியம் என்னவென்றால், நாம் அவரை அறிவதற்கு முன்னமே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நம்மை போஷித்தாரா? இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நம்மை உடுத்து வைத்தாரா? இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நமக்கு வேண்டியது செய்தாரா? இல்லை. நாம் அவரை அறிவதற்கு முன்னமே, அவர் யாரோ என்று சொல்லும் போதே என் வாழ்க்கையின் கொந்தளிப்பை அமைதலாக்கினவர். வேதத்தில் சில வார்த்தைகள் இருக்கு பாருங்க. ஏசாயா 45:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமென். நீ என்னை அறியாது, பிறந்த குழந்தைக்கு இதுதான் அப்பா இதுதான் அம்மான்லாம் தெரியாது. வளர வளரதான் தெரியும். ஆனால் வளர்ந்து என்ன அப்பான்னு கூப்பிடட்டும், அதுக்கப்புறம் நான் பேர் வைக்கிறேன்னு வெயிட் பண்ணுவாங்களா? இல்லை. அவருக்கு தெரியும் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். இன்னைக்கு ஒன்று 4 பேர் பேர் சொல்லி கூப்பிடுறது எப்போ தெரியுமா? நான் வச்ச பேரு 6வது வசனத்தில் இருக்கிறது, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். சிம்பிளா சொல்லணும், உன்னை உடுத்து வைத்தேன்கிறார். உனக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு அழகு பார்த்தேன்ப்பா. நீ என்னை அறியாதிருந்து. மோசே கிட்ட சொல்ற, மோசே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, எப்படி நடத்தணும்னு தெரியும். இவ்வளவுதான். என்னை இப்படி நடத்தினாதான் எனக்கு நல்லதுன்னா இப்படிதான் நடத்துவா. எனக்கு அவருக்கு இடையே இருக்கிற உறவு பஞ்சகாலத்தோடு முடிகிற உறவு அல்ல, நித்திய நித்திய காலமாய். எத்தனையோ பேர் வந்தாங்க, எல்லாருக்கும் யோசேப்போடு லிங்கு எது வரைக்கும் மட்டும்தானா? பஞ்சகாலம் மட்டும். கொடுக்கல் வாங்கலோடு முடிஞ்சிடும். ஆனா இந்த உறவு அப்படி அல்ல. அவருக்கு தெரியும். ஆண்டவர் எரேமியாட்ட சொல்றாரு 1:5, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கு முன்னே உன்னை அறிந்தேன். எரேமியா, எனக்கு ஒன்ன தெரியும். நாளைக்கு நீ அழுவேன்னு எனக்கு தெரியும். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், நீ புலம்புவேன்னு எனக்கு தெரியும். ஆமே, உன்னை கட்டி வைப்பாங்கன்னு தெரியும், உன்னை கஷ்டப்படுத்துவாங்கன்னு தெரியும். எல்லாமே தெரியும். தெரிஞ்சு என்னை அவர் அறிந்திருக்கிறார். என் சாக்கில் இந்த பணப்பைய வச்சு அனுப்ப காரணம் என்ன அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கிறார். அவங்க சொல்றாங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த பதிலை நீங்க படிச்சீங்கன்னா அப்படியே ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. லூக்கா 5 என்ன சொல்றாங்க? ஒன்றும் அகப்பட. அப்படின்னு என்ன அர்த்தம்? ட்ரை பண்ணாங்க, அகப்படலை. இங்க ஒன்றும் பிடிக்கல, இங்க ட்ரையே பண்ணல. அன்னைக்கு வலை போடுறதுக்காக ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, இன்னைக்கு வலை போடுறது கூட ஸ்ட்ரென்த் இல்லை. ஒன்றும் பிடிக்கல. ஆண்டவர் வலையை போட்டு பிடிக்க வச்சுட்டு கரையில் கொண்டு வந்து பார்த்தா இங்கே ஃபிஷ் ஃப்ரையும் பிரெட்டும் ரெடியாக இருக்கு. பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டான்னு கேட்டது உங்ககிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு இல்லை, உனக்கு இல்லைன்னா உனக்கு தர்றது. அவருக்கு தெரியும். பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. ஓ, பிறக்கு முன்னமே அறிந்தீரே ஜீசஸ், அனைத்துமே அழகாக. கைகளை உயர்த்தி
என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. உள்ளது உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே பிரியமானவர்களே, அதை காத்து நிறைய பேசணும் உண்டு. அதனால ஒரு சில காரியங்களை கூட சொல்லி ஜெபிக்க. நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த பஞ்ச காலத்துல ஆதியாகமம் 41வது அதிகாரம் 57வது வசனத்துல சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதா இருந்தபடியினால் சகல தேசத்தார்களும். யோசேப்பு இப்ப யோசேப்பு இருக்கிற இடத்துல ஒரு பெரிய கூட்டமே இருக்கு, திரள் கூட்டம் இருக்கு. அதன் நடுவில் 7வது வசனம் 42:7 யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டார். கோடி ஜனம் இருந்தாலும் என்ன அவருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த எத்தனை பேர் இருந்தாலும் வேற யாருக்குமே தெரியாதுங்க. வேற யாருக்குமே தெரியாது. ஆமென். அவருக்கு தெரியும். வேற யாரும் இல்லைன்னா நம்மள மற்றவங்களுக்கு தெரியும். எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்மள மற்றவங்களுக்கு தெரியாது. பிரதர் நான் வந்தேன் பார்த்தீங்களா? இல்ல பார்க்கல. ஆனா அவரு பாருங்க, பார்த்து யோசேப்பு அவர்களை பார்த்து, இந்த இரத்த உறவு இருக்கு தெரியுமா? நீ பாதாளத்துல போய் படுக்கை போட்டால் அங்கே அவருடைய கை வந்து பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரம் அல்ல, அடுத்த ஒரு வார்த்தை, அவர் செய்யறது எல்லாமே நம்முடைய நன்மைக்காக. இதை நம்ம உள்வாங்கணும். இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், மற்ற யாருக்குமே யோசேப்பு இப்படி செய்யாம இவர்களுக்கு செய்ய காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக யோசேப்பு ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனம் யோசேப்புக்குள்ள இருக்கிறது. அந்த சொப்பனத்துக்குள்ள யோசேப்பின் சகோதரர்களும் உண்டு. யோசேப்புக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்துக்குள்ளே கொஞ்சம் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறார்ல யோசேப்பு சகோதரர்களை, இந்த அத்தனை பேரும் உண்டு. வேற யாருக்கிட்டையும் கடினமா பேசாம, இங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், கடினமா பேசினார். சில இடத்துல புலம்பவே வச்சுட்டாரு, தேவன் எனக்கு இப்படி செய்தது. ஏன் வேற யாருக்காவது நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னாவது விசாரித்தாரா? காசு கொடுக்கறாங்க, தானியத்தை வாங்கிட்டு போறாங்க, ஆனா இவங்களை மட்டும் ஏன் இப்படி போட்டு படுத்துறாருன்னா அவருக்குள்ள ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்துக்குள்ள என்ன இணைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எரேமியாவை கொண்டு சொல்லுகிறார், என் ஜனமாகிய குமாரத்தியை வேறு எந்த பிரகாரம் நான் நடத்துவேன். அவருக்குள்ள. அதனாலதான் பைபிள்ல இருக்கு பாருங்க, 42வது அதிகாரம் 9வது வசனம். யோசேப்பு அவர்களை குறித்து, கரெக்ட் அந்த வார்த்தை கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து. ஹலோ, இந்த சகோதரர்களுக்கு தெரியாது ஃபியூச்சர் பிளான். ஆனா யோசேப்புக்கு அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னன்னு தெரியும். யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனம், என் ஃபியூச்சர் எனக்கு தெரியாது, ஆனால் என் மூத்த சகோதரர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதனாலதான் சில இடத்துல தாளாட்டுறாரு, சில இடத்துல தூக்கி போடுறாரு, சில இடத்துல மாறாவ டேஸ்ட் பண்ண வைக்கிறாரு.
எவ்வளவுதான் சிரிச்சிட்டு இருந்தாலும் மாறா நாக்கு நுனியில பட்டா நவரசங்கள்லாம் முகத்துல தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி அவரை எப்படி நடத்தும்? என் திட்டத்துக்குள்ள நீ இருக்கிறப்பா. யோசேப்பு எத்தனை பேரை பார்த்திருப்பாரு. எல்லாரையும் பார்த்துட்டு வாங்கிட்டு விட்டுறாத. பல தேசத்தார் வராங்க, வாங்கிட்டு விசாரிக்க டைம்ல விட்டுறாத மாலையில் அகப்படுத்திட்டா விடல. வருஷம் பழசானாலும் என்னை குறித்த திட்டம் நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த சகோதரர்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நன்றி சொல்லி இருப்பாங்க. அந்த கொடிய பஞ்சத்துக்காக உமக்கு எப்படி வர வைக்கணுமோ வர வச்சிட்டார். நீங்க வந்துட்டீங்க, இனி யோசேப்பு தான் கண்ட்ரோல் பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவன் இப்படி செய்தது என்ன? அப்படி இல்லை, ஆண்டவரே எனக்கா, ஹல்லேலூயா, எனக்கா இத்தனை கிருபை என் மேல் அளவை, எனக்கா ஆண்டவரே, இது எனக்கா ஆண்டவரே. தேவன் இப்படி செய்தது என்ன? எல்லாரையும் பார்த்துட்டு விட்டுட்டாரு. விடாம எங்க போனாலும் தாவீது சொல்ல, எங்க போவே ஆண்டவரே, எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு. கண்களுக்கு முன்பாக சிமியோனை கட்டுறார் யோசேப்பு, கண்களுக்கு பின்பாக புதையலை கட்டுறார். ஹல்லேலூயா. உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு மாறா இருக்குன்னா பின்னாடி ஒரு ஏலியும் இருக்கு. துன்பத்தை வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி சிமியோனை கட்டும் போது இவங்க அழுறாங்க, புதையலை கட்டும் போது அவர் கண்ணில் ஆனந்த கண்ணீர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. ஏன்னா கட்டளை பிறப்பிக்கப்பட்ட இடம். வாழ்க்கையில சில நேரத்தில் சங்கீதக்காரன் அதான் சொல்றான், எங்க இடுப்பு மேல பாரத்தை ஏத்துனீங்க, மனுஷர் எங்க தலை மேல ஏறி போக பண்ணினீங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீங்க. இதுதான் இந்த யோசேப்பின் மனசுல இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு செயலி நிமித்தம் கேட்கலாம், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கட்டு அனுமதிச்சிட்டீங்க? சிமியோனை ஏன் கட்டி வைத்தார் தெரியுமா யோசேப்பு? நீ அப்படியே போயிடக்கூடாது, திரும்ப வரணும். முள்ளு குத்துனதும் பவுல் திரும்ப வரான். என்னுடைய ஓசியா 2 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் முந்தின புருஷன் இடத்துக்கு திரும்புவேன். எப்பமா சொல்ற? இங்கே அடைச்சிட்டாரு. என்ன அந்த சந்நிதியில கொண்டு நிறுத்த என்ன வேணாலும் செய்ய அவர் ரெடி. அவருக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய ஆத்மா வருத்தத்தின் பலனாகி என்னை உங்களை பார்க்கணும். கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவரே, என் கண்ணுக்கு முன்னாடி இப்படி நடக்குது, என் கண்ணுக்கு முன்னாடி, கண்ணுக்கு பின்னாடி புதையல் கட்டப்படுது. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை. ஆண்ட வேலை தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்ட வேலை தெரியும். புதையல் ஆண்ட வேலை தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு நல்லவர்? நல்லவர். ஷலகமரா ஜனரே மமலகமதனா ஹாரா. ரட்சகரே இயேசுநாதா
கடைசியாக ஏன் இப்படி செய்யறார் தெரியுமா? அவருக்குன்னு ஒரு மன விருப்பம் இருக்கு, அதை நிறைவேற்ற. அந்த மன விருப்பம் தான் என்ன? ஆதியாகமம் 45வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் நமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். இவ்வளவு செய்ய காரணம் என்ன? அவருக்கு மனசுல ஒரு விருப்பம் என்ன தெரியுமா? என் கூடவே இருக்கணும், என் கூட, என் சமீபத்தில். தானியம் வாங்க வந்த எல்லாருக்கும் இதை செஞ்சாரா? இல்ல, இரத்த உறவுகளுக்கு. அதனாலதான் அவருடைய ஆசையெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், அவர் பக்கத்தில் இருக்கணும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, நித்தம் அவருடைய சமூகத்தை நாடுங்கள். என்னை இல்லாமல் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. எவ்வளவு தூரம் தான் தள்ளி இருக்க முடியும்? ரூபன், சிமியோன், லேவி, நீ திரும்பி வந்துதான் ஆகணும். ஏன்னா அப்படி ஒரு கட்டு வச்சுட்டாரு, சிமியோனை பிடிச்சு கட்டிட்டாரு. அதனாலதான் இனி வேண்டாம், சர்ச்சு வேண்டாம்லாம் இருக்கும்போதும் திரும்ப ஏன் ஒரு கட்டு வச்சிருக்கிறாரு? ஏன்னா உன்னை கிரயத்துக்கு வாங்கியிருக்க. உன் வேல்யூ உன் கூட இருக்கவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உன் கூட தானியம் வாங்க வரவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கிரயம் கொடுத்தவருக்கு தெரியும். எதுக்கு யோசேப்பை இவ்வளவு செய்றீங்க? எதுக்கு யோசேப்பை இப்படி ஒரு டிராமா? எதுக்கு யோசேப்பை இத ஃபர்ஸ்டே சொல்லி இருந்தா? ஆமென். இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரே ஒரு திட்டம் தான்ப்பா. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே எனக்கு ஊழியம் செய்கிறவனும் இருப்பான். இது பிதா கொடுக்கிற கணம். என் சமீபத்தில் இருக்கலாம் சொல்றார். அடுத்த வார்த்தை, உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கும் இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடி அங்கே உம்மை பராமரிப்பேன். ஆமென். நான் ஒன்று பராமரிக்கிறேன், என் கூடவே இருந்துறேன். இந்த சகோதரர்களை எப்படி மாத்திட்டார் பார்த்தீங்களா? இவர்கள் யாராயிருந்தார்கள்? துர்ச்செய்தி பரப்பினவர்களாயிருந்தார்கள். இவர்கள் வாயின் வார்த்தையை கேட்டு யாக்கோபு பல ஆண்டுகள் அழுதான். அதே சகோதரர்களை கொண்டு யோசேப்பு போய் சொல்லுங்க, உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை மாத்திருவாரு. அவருக்கு ஆசையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவர் கூட நம்மள உட்கார வைக்க. என்னை ஆண்டவர் எப்படி நடத்துறீங்க? இல்ல, நீர் என்னை நன்றாய் நடத்துறீங்க, என்னை நன்றாய் நடத்துறீங்க, என்னை நன்றாய் நடத்துறீங்க. உங்க கூடவே இருக்கணும்ப்பா. நான் உங்களை நம்புறேன்ப்பா. நீங்க என் வாழ்க்கையில செய்ததும் செய்கிறதும் செய்ய போகிறதும் எல்லாமே என்னை உம்மோடு இருக்க வைப்பதற்காக என்றார். இது எல்லாமே எனக்கு நன்மையே, நன்மையே, நன்மையே. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? Thank you Lord. இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம். ஆசை என்றும் எந்த நகம் பெருகின்றதே, ஆசை என்றும் எந்த நகம் பெருகின்றதே. ஓ ஆனந்தமா என்றும் வாழ வாஞ்சி தேடுதே. கைகளை தட்டி பாடுவோமா? ஆமென். இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், ஆமென்.
போக்கினாரின் பாவமெல்லாம் போக்கினாரின் பாவமெல்லாம் தாம் அறிந்ததா, நீக்கினாரின் சாபமெல்லாம் தாம் சுமந்ததா, பாவமெல்லாம் Glory, Hallelujah. எண்ணமேவும் ஸ்நேகமுள்ளில் பெருகிடுதே, எண்ணமேவும் ஸ்நேகமுள்ளில் பெருகிடுதே. ஆமென். மன்னவாவும் கூட வாழ என்று கூடுமோ, கூட வாழ. ஆமென். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், ரலகமா சந்தனலரே. ஹalleluya. ஆமென். மாட்சி மேகம் நாட்டிலே நான் வாசம் செய்திட, மாசிறந்த வீடனக்காய் ஆயத்தமாக. மாட்சி மேகம் நாட்டிலே நான் வாசம் செய்திட, மாசிறந்த வீடனக்காய் ஆயத்தமாக. Glory. கைகளால் கட்டிடாததோ நித்திய ராஜ்யமே, கைகளால் கட்டிடாததோ நித்திய ராஜ்யமே. கண்டிடவே ஆசையோடு காத்திருக்கிறே, ஆசையோடு. அன்று தீரும் என்ன கஷ்டம் லோக மண்ணிலே, அன்று நீங்கும் என்ன துக்கம் யாவும் நிச்சயா. புலம்பல் அல்ல சகோதரா, புதையல். கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டது புலம்பல் அல்ல, கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டது புதையல். ஆமென். ராகமாமலரே தனரே என்று அண்ணால் வந்து சேரும். ஓரா பலமா சேகமரா. ஒரே சத்தமாய் நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, பொன்ன காந்தரே, அல்ல தீர்க்க என்று வாரி ஆத்மநேசரே. Gloria la kama shelere. Hallelujah. எல்லை இல்லா ஆனந்தமாய் வீணைகளுக்கு, Glory. Hallelujah. கானம் பாடி வானில் வாழ்ந்திட. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, பொன்ன காந்தரே. ஓரா பலபா சந்தர பலரதர பலரா ரிகமலவரா ஹந்தரலரா தனரே லக்கிடரா. எல்லை இல்லானந்த மகிழைகளே நீ. ஹalleluya. ஹalleluya. கானம் பாடி பாடி வாழ்ந்திட. ஆமென். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம். ஓ ரபா கமல தனரே. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம். ஓ ரமல கவசந்தனரே. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. அப்பா, ரத்தத்தினால் அந்த தெய்வீக உறவை எனக்கு தந்திருக்கிறீங்க. என் வாழ்க்கையில நீங்க தீமைக்காக அல்ல, எல்லாமே நன்மைக்காகவே, 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 நன்மைக்காகவே. ஆமென். ஹalleluya. 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 எல்லாமே நன்மைக்காக. யோசேப்பு சொல்லுகிறார், இன்னும் 5 வருடம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகி யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்க. அவருக்கு தான் தெரியும் எவ்வளவு காலம் பாடு, எவ்வளவு காலம் இந்த வேதனை. அவர் சொல்றாரு, இதுல நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணாம இருக்க ஒரே வழி, என்கிட்ட வந்துருங்க, நான் உங்களை பராமரிக்கிறேன். எவ்வளவு காலம் யோசேப்புக்கு தெரியுங்க. நான் அவர் நீ பேசாம என் பக்கத்துல வந்துரு, என் கூட இரு. ஹல்லேலூயா. நான் உங்களை பராமரிக்கிறேங்கிறார். ஆமென். கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போறீங்க. எந்த சூழ்நிலையை நினைச்சு ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்தார் அப்படின்னு கேட்டீங்க. ஆண்டவரே,
நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உறவை தந்திருக்கிறீங்க. நீங்க எனக்கு தீமை செய்ய மாட்டீங்கப்பான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க எனக்கு தீமை செய்ய மாட்டீங்க. எனக்கு இதுல இருக்கிற புதையல் தெரியாததுனாலதான் நான் புலம்பிட்டேன். எனக்கு உங்க கூடவே இருக்கணும்ப்பா. ஐ லவ் யூப்பா. அந்தியம் வரே ஆச்சுடுமதி യേശു എന്നെ കൂടി അന്ത്യം വരെ ജീസസ് കൂടെ മതി. യേശുവിൻ കൂടുള്ള യാത്ര. ഇത് தெரிஞ்சிட்டேன்னா பாடல் தான். ரகமவரே இயேசுவின் கூடுள்ள ரே மமல ரதனரா அன்பேருந்த கைகளால் அற்புதமாய் நடத்திடும் மாதுரியமேறும் மொழிகளா. சொல்லுங்க, ஒற்றைக்கு விடுகையில்லா, மடுத்து மாறுகையில்லா. ரெண்டு கைகளை உயர்த்தி அந்தியம் வரே ஆச்சுடுமதி യേശു എന്നെ കൂടെ അന്ത്യം വരെ கைகளை உயர்த்தி நான் சொல்ற வார்த்தைகள் அப்படியே விசுவாசத்தோடு சொல்வீர்களா? என் நன்மைக்காக என்னை நடத்துகிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். என் நன்மைக்காக, என் குடும்பத்தின் நன்மைக்காக என்னை நடத்துகிற என் மீட்பராகிய, என் இரட்சகராகிய, எனக்கு எல்லாமாகிய என் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். ஆர்ப்பரிப்போடு தலைக்கு மேல கைகளை தட்டி ராலமாகாதரே செலரே ரிபமாகரமஹந்தரே ரிகலரதரமா ஷேரே ரிபலபரதரா ரிஹந்தரே லரடரா ஓரிகமமௌரோ சந்தரே. ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய அளவற்ற கிருபைகளுக்காக, உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க வைத்தீர். ஆண்டவர், எங்களோடு இந்த நாளிலே பேசினீர், உணர்த்தினீர். எங்கள் வாயில வந்த புலம்பலுக்கு காரணம் நீங்க இல்லப்பா, எங்களுடைய அறியாமை. ஆண்டவரே எங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே அப்பா, எப்படி யோசேப்பின் சகோதரர்களுக்கு யோசேப்பு செய்ததெல்லாம் நன்மையாய் முடிந்ததும், அதை விட யோசேப்புக்கு நன்மை செய்தது நீங்கப்பா. எங்களை பிள்ளைகளாக்கி இருக்கிறீங்க, உமக்கு உடன் சுதந்திரராய் மாற்றி இருக்கிறீங்க. நீங்க நடத்துறது, நீங்க நடத்த போகிறது எல்லாமே எங்க நன்மைக்காக மட்டுமென்று நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். காரணம், நீர் நல்லவர், நீர் உண்மையுள்ளவர். அப்படி ஒவ்வொருவரையும் நடத்தி சாட்சியாய் நிறுத்துவீராக. கண்மணி போல காத்து கொள்ளுங்க. வருகிற புதிய மாதமும் அப்படியே பிள்ளைகளுக்கு எல்லா நிலையிலும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்தரணும். எல்லா எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. தேவ சித்தம் பூரணமாகட்டும். தடைகள் மாறட்டும், காரியங்கள் வாய்க்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். உடைய பிள்ளைகள் கண்மணி போல பாதுகாக்க கர்த்தர் கிருபை செய்தரணும். ஆசீர்வதி, மகிமை, கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.